சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்திவிடு. எங்கே புறப்பட்டு போவோம் என்று இவர்கள் உன்னை கேட்டால் நீ அவர்களை நோக்கி, சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கும் நேராய் போக வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லு. கொஞ்சம் போட பட்டயமும், பிடித்து இழுக்க நாய்களும், பட்சத்து அடிக்க ஆகாயத்து பறவைகளும், பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய மனாசே எருசலேமில் செய்தவைகளின் நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன். எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்கள்? யார் உன்மேல் பரிதபிப்பார்கள்? யார் உன்னிடத்திற்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள்? நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன். நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தின் வாசல்களில் அவர்களை தூற்று கூடையால் தூற்றி போடுவேன். என் ஜனங்கள் தங்கள் வழிகளை விட்டு திரும்பாதபடியினால் நான் அவர்களை பிள்ளைகள் அற்றவர்களாகி அழிப்பேன். கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிக விதவைகள் அவர்களில் உண்டாயிருப்பார்கள். பட்ட பகலிலே பாழாக்குகிறவனை தாயின் மேலும் பிள்ளைகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் மேல் பட்டணத்தின் கலகத்தையும் பயங்கரங்களையும் விழப்பண்ணுவேன். 7 பிள்ளைகளை பெற்றவள் களைத்து போகிறாள். அவள் தன் பிராணனை விட்டுவிட்டாள். இன்னும் பகலாய் இருக்கையில் அவளுடைய சூரியன் அஸ்தமித்தது. வெட்கமும் லட்சையும் அடைந்தாள். அவர்களில் மீதியாக இருக்கிறவர்களையோ அவர்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக பட்டயத்துக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் தாயே, தேசத்துக்கெல்லாம் வழக்குக்கும் வாதுக்கும் உள்ளாதவனாய் இருக்கும்படி என்னை நீ பெற்றாயே. ஐயோ, நான் அவர்களுக்கு வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை, அவர்கள் எனக்கு வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை. ஆனாலும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக
நான் உன்னை தாண்டி போக பண்ணுவேன். உங்கள் மேல் எரிய போகிற அக்கினி என் கோபத்தினாலே மூண்டது என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும். உம்முடைய நீதிய பொறுமையின் நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களிகூர்ந்ததில்லை. உமது கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். சலிப்பினால் என்னை நிரப்பினீர். என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருப்பீரோ? இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கம் ஆக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம். இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம் என்றார். இவ்விடத்திலே பிறக்கிற குமாரரையும் குமாரத்திகளையும் இந்த தேசத்தில் அவர்களை பெற்ற தாய்களையும் அவர்களை பெற்ற பிதாக்களையும்
முன்பாகவும் உங்கள் நாட்களிலுமே சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த ஜனத்துக்கு அறிவிக்கும் போது அவர்கள் உன்னை நோக்கி, கர்த்தர் எங்கள் மேல் எத்தனை பெரிய தீங்கை கூறுவானேன் என்றும் நாங்கள் செய்த அக்கிரமம் என்ன, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக செய்த எங்கள் பாவம் என்ன என்றும் கேட்பார்களானால், நீ அவர்களை நோக்கி, உங்கள் பிதாக்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொண்டு என் நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் என்னை விட்டுவிட்டார்களே, நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாக நடந்தீர்களே. இதோ உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடிக்கு உங்கள் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடக்கிறீர்கள். ஆதலால் உங்களை இந்த தேசத்தில் இருந்து நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேசத்திற்கு துரத்தி விடுவேன். அங்கே இரவும் பகலும் அந்நிய தேவர்களை சேவிப்பீர்கள். அங்கே நான் உங்களுக்கு தயை செய்வதில்லை. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்டு எல்லா தேசங்களிலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேச
என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். யூதாவின் பாவம் இரும்பு எழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. உயர்ந்த மேடுகளின் மேல் பச்சையான மரங்கள் அண்டையில் இருந்த அவர்களுடைய பலிபீடங்களையும் அவர்களுடைய தோப்புகளையும் அவர்கள் பிள்ளைகள் நினைக்கும்படி இப்படி செய்திருக்கிறது. வயல் நிலத்தில் உள்ள என் மலையே, நீ உன் எல்லைகளில் எல்லாம் செய்த பாவத்தை நிமித்தம் நான் உன் ஆஸ்தியையும் உன் எல்லா பொக்கிஷங்களையும் உன் மேடைகளையும் கூட சூறை இடுவிப்பேன். அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டு விடுவாய். நீ அறியாத தேசத்தில் உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையும் ஆக்குவேன். என்றென்றைக்கும் எரியத்தக்க என் கோபத்தின் அக்கினியை மூட்டிவிட்டீர்களே. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புயபலம் ஆக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்த வெளியில் கரளையாய் போன செடியைப் போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின்
என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. இதோ இவர்கள் என்னை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை எங்கே, அது இப்பொழுது வரட்டும் என்கிறார்கள். நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன், இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை. ஆபத்து நாளை விரும்புகிறதும் இல்லை என்று நீர் அறிவீர். என் உதடுகளிலிருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செவ்வையாய் இருந்தது. நீர் எனக்கு பயங்கரமாய் இராதேயும், தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக. நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. தேவரே, தீங்கு நாளை அவர்கள் மேல் வரப்பண்ணி, இரட்டிப்பான நொறுக்குதலால் அவர்களை நொறுக்கும். கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் யூதாவின் ராஜாக்கள் வரத்தும் போக்குமாய் இருக்கிற இந்த ஜனங்களின் புத்திரருடைய வாசலிலும் எருசலேமின் எல்லா வாசல்களிலும் நின்று கொண்டு அவர்களுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த வாசல்களில் பிரவேசிக்கிற யூதாவின் ராஜாக்களும் எல்லா யூதரும் எருசலேமின் எல்லா குடிகளும் ஆகிய நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்து அவைகளை எருசலேமின் வாசல்களுக்குள் கொண்டு வராதபடிக்கும், ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளிலிருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும், ஒரு வேலையையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாய் இருந்து, நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளை இட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தம் ஆக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ கேளாமலும் தங்கள் செவிகளை சாயாமலும் போய் கேளாதபடிக்கும், புத்தியை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கும் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். நீங்களோ எனில் ஓய்வு நாளில் இந்த நகரத்தின் வாசல்களுக்குள்ளே சுமையை கொண்டு வராதபடிக்கும், ஓய்வு நாளில் ஒரு வேலையையும் செய்யாமல் அதை பரிசுத்தம் ஆக்கும்படிக்கும் என் சொல்